அந்த சராசரங்களையும் படைத்து அரிசிலிருந்து ஆட்சி செய்கின்ற ஏகவல்ல அல்லாஹை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். உலகின் முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து இறக்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இவ்விலங்கை திருநாடு என்ற புகழ்பெற்ற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமை. செயற்கை இயற்கை அனர்த்தங்கள் சூழ வரலாறு முழுக்க எங்கோ ஓரிடத்தில் இரத்தக்கரைகளும் மரண ஓலங்களும் கேட்டோய்ந்த இடங்கள் இங்கு ஏராளம். ஆதிகாலம் தொட்டு ஆபத்துக்களை அதிகம் எதிர்கொண்டவர்கள் இன்று அவர்களே ஆபத்துக்களை தேடிக்கொள்ளும் நிலை பரிதாபம். உயிர்களை காக்கும் விடயத்தில் இறைவன் தனது திருமறையில் ஒரு உயிர் காத்தாலும் ஒட்டுமொத்த உயிர்களையும் காத்தமைக்கு சமம் என கூறுகின்றான். மேலும் மாணவி அவர்கள் ஒருவரது மரணத்தில் கலந்து கொள்ளுதல், அதற்காக செயற்படுதல் 2 கீராத் நன்மைகளை பெற்றுத்தரும் என மொழிந்துள்ளார்கள். ஒரு கீராத் நன்மை என்பது உகது மழை அளவு என்ற விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் ஒரு நிலையான செயற்பாட்டிற்கான வழிவகை இங்கு தேவையாகின்றது. 2024 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி வாகன விபத்துகளால் சுமார் 1500 பேருக்கு மேற்பட்டோரையும், நீராபத்துக்கள் மற்றும் அனர்த்தங்களால் 1000 பேரையும் இலங்கை திருநாட்டு பிரஜைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். சரியான உணவு கட்டுப்பாடின்மை மற்றும் சீரான உடற்பயிற்சியின்மை மக்களிடையே தற்போது நோய்களை அதிகமாக்கியுள்ளது. பாகற்காயும் வாழைக்காயும் அது போன்ற பல மரக்கறி வகைகளும் சமைப்பது மக்கள் மத்தியில் அரிதாகியது. பழங்களில் அதிகமானவை வற்புறுத்தி பழுக்க வைக்கும் காலமாகியது. இவ்வாறான நிலைகள் அதிகமான மரணங்கள் வைத்தியசாலையில் நடந்தேற காரணமாகியது. மரணம் நம்மை தேடும் காலம் போய் மரணத்தை நாம் தேடும் காலத்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அகில இலங்கை ஜனாசா அவசர சேவையானது விரைவாக மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கு ஜனாசாக்களை எடுத்துச் செல்வதற்காகவும், அனர்த்த அவசரங்களின் போது தனியாகவும் கூட்டாகவும் தேவைக்கு ஏற்ப அவசர வைத்திய துறையோடும் பாதுகாப்பு துறையோடும் இணைந்து மக்களுக்கான சேவையை முன்னெடுக்க உருவாக்கப்பட்டது. இச்சேவையானது அகில இலங்கை ரீதியாக மாவட்ட குழுக்களை அமைத்து அதற்கு பொறுப்பாக ஒருங்கிணைப்பாளர், பிரதி ஒருங்கிணைப்பாளர் என அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது 15 மாவட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. சகல மாவட்டத்திற்குமான ஒருங்கிணைப்பாளர்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட பின்னர் பொதுக்கூட்டமும் நிர்வாக தெரிவும் நடைபெறும். இனி ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஒரு ஜனாசாவை எவ்வாறு விரைவாக கொண்டு செல்கின்றன என்பதை பற்றி நோக்குவோம். ஒரு மாவட்டத்தில் இருந்தோ அல்லது பிரதேசத்தில் இருந்தோ ஜனாசா பற்றிய தகவல் அகில இலங்கை ஜனாசா அவசர வாகன சேவையின் தற்போதைய பொறுப்பாளர் காதர் சார் அவர்களுக்கு கிடைத்தவுடன் விடயம் பொதுச் செயலாளர் ரியாத் ஹாஜியார் அவர்களுக்கு கூறப்பட்டு அவசரமாக அந்த ஜனாசா பற்றிய அறிவிப்பு குழுமத்தில் போடப்படும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளருடன் பேசப்பட்டு வைத்தியசாலையோடு தொடர்பில் உள்ள அமைப்பின் பிரதேச முக்கியஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டு ஜனாசாவின் குடும்பத்தாருடன் இணைந்து வைத்தியசாலையில் உள்ள ஜனாசா விடயங்கள் முடிக்கப்படும். அதன்போது எந்த இடத்திற்கு செல்வது என்பது பற்றிய முடிவு எடுக்கப்பட்டு ஜனாசா அவசர வாகனங்களில் ஏற்றப்படும். அதன்போது தூர இடங்களாக இருப்பின் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட பள்ளி வாயிலில் வாகனங்கள் 2ம் சந்தித்து ஜனாசா மாற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்படும். இதுவே அதன் நடைமுறையாகும்.